பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிதிஷோட அப்பா பேச கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஒரு குடோன் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போவாங்க. அங்கே வந்து நிதிஷோட அப்பா இருக்க மாட்டாங்க. நிதிஷ் மட்டும் தான் ரொம்பவே குடிச்சு போதையில் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனியா கிட்ட வந்துட்டு எங்கள் அப்பாவே ஒரு கேடு கெட்டவன், அவன் பார்த்த பொண்ணு நீ எப்படி இருக்க போகிற, நீயும் மோசமானதான் இருக்க போகிற, அது எப்படி நீங்கள் அவ்வளோ பணக்காரங்க இதாக இருக்கீங்க, போய் போய் பணம் இல்லாத ஒருத்தனை போய் எப்படி உனக்கு வந்து அஃபேர் வச்சுக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் இனியாவை வந்து சேர்த்து வச்சு தப்பாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ரொம்ப மோசமானவன், மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றியே வந்து தப்பாக பேசுவாங்க. இவன் வந்து ரொம்ப குடிச்சிட்டு நிதிஷ் வந்து இருக்கனால இனியானால ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இனியா அவளை கையை பிடிச்சி வேற வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. இனியா பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து நிதிஷை வந்து தள்ளி விடுவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவுத்துல போய் மோதி அடிப்பட்டு மயங்கி விழுந்துருவாங்க. பார்த்தா மூச்சு பிச்சை இல்லாமல் வந்து நிதிஷ் இருப்பார். இதை பார்த்த இனியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். ஒருவேளை உயிர் போயிருச்சு, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இனியா வந்து ஒரு பதட்டத்தோட வீட்டில் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. வீட்டில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நிதிஷ் உயிரோட தான் இருக்காரா இல்லை உண்மையிலேயே நிதிஷோட உயிர் போயிருச்சா, இனியா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, பாக்கியா இனியாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.